பின்னாடி இல்லை முன்னாடி இருந்தனா அந்த கண்ணு பார்த்தா ஒயிட் கலர் இது இருக்கும். அதான் அவங்க அது காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து முயல் பிடிப்பீங்கன்னா அந்த சுத்தியா பேயா இருக்கும். அந்த பேய்க்கு என்ன சொல்றது, அந்த பேய் வந்து கருப்பு சாமிக்கு தெரியும். ஆனா காலையில ஆனோடனே ஒரு பேய் மட்டும் கண்டுக்காம கோயிலுக்கு உள்ள சிவனை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சிவன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவ யோகா பண்றாரு. இப்பயே கருப்பு சாமி தெரியாதுல. அப்ப என்ன பண்றான்னா கருப்பு சாமி ஓடி வந்து கண்ணத்துல ஒரே குத்துதான், கண்ணு வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்தையா, அதுக்கப்புறம் உன் நோட்டில் உனக்கு பேக்கில் ஒரு பேப்பர் இருக்கும். அது பேப்பரில் எல்லாமும் வந்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஸ்டோரி வந்து கருப்பு சாமி முயல் பிடிப்பது கருப்பு சாமி பார்க்குதுக்கு அது போட்டுச்சு. நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு பார்த்துட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தள்ளி விட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா பேய் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாதுகாப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு பூஜை நடந்துச்சுன்னா அப்போ நீ வந்து ரோட்டில் வந்து நீ என்னாச்சும் ஒன்று சொல்லணும். சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் எனக்கு வந்து ரோஹித் அண்ணாவோட எப்படி இருந்தாங்க சின்ன வயசுல அது கேட்டனா அது உனக்கு முன்னாடியே அந்த என்னது ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோ வந்துட்டு அந்த கருப்பு சாமி தான் கிடைக்குது. மேஜிக் இல்லைல்ல. அந்த மேஜிக் வந்து யாருன்னா கருப்பு சாமியும் ஒரு அப்பா. வயசாயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா செத்து போய் மேலே போயிட்டாரு. இன்னும் மேலே இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சின்ன கருப்பு சாமி இதாயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ணுல அந்த யாருக்கு கண்ணு தெரியாதுல்ல. அப்போ வந்து கருப்பு சாமி ரியலா கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப நீ முன்னாடியே வந்துட்டு இருக்க, கருப்பு சாமியும் முன்னாடியே வந்துட்டு இருக்கு. அப்பயும் என்ன பண்ணனா யாராச்சும் முன்னாடி வந்தானா கண்ணில் குத்தி தூக்கி போட்டுருவது கருப்பு சாமி. இப்போ நீ முன்னாடி போயிட்டு இருக்குல்ல, ஏதாச்சும் கால் வலி இதெல்லாம் ரத்தம் வந்துச்சுன்னா அந்த கால் வலி வலிக்காம அவங்க தொட்டுட்டு இருந்துச்சுன்னா உனக்கு சரி போயிடணும், சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கெட்டவங்கலாம் தெரியாது. ஏன்னா அவங்க டெவன் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. டெவன் தடா கெத்த காடெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப காடே இருக்காரு, ஆனா காடே சாமி இருக்காரு. அந்த சாமி எங்கேயோ சொத்தை கேக்குது அப்படியே அவன்கிட்ட சொல்லுது. எங்க சொல்லுது, நீ தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உன்னை தள்ளி விட்டாங்கல்ல அந்த பசங்க தான், ஆமாவா அப்படி நீ கேட்குற. அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணு அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கப்புறம் அந்த கருப்பு சாமி ஓகே நான் அட்டாக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு உதவி பண்ணு. என்னைய உதவியை நீ கேட்குற. என்ன உதவினா எனக்கு ஒரு தண்ணி, எனக்கு ஒரு பிடிச்ச எனக்கு தேங்காய் தயிர் சாதம், அது உண்மையான தயிர் சாதம், உனிப்பு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கொடு, இல்லைன்னா
உன் கண்ணில் குத்திடுவேன் அப்படியே மிரட்டலை அவர் ஜோக் காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாளான்னைக்கு நாள் அதுக்கப்புறம் அந்த கருப்புசாமி அப்பா அந்த ஒரு சொன்னால கருப்புசாமி அப்பான்னு அவன் எந்த போயிட்டால அவனும் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் மிச்சதான் இப்போ நீ ஒன்று சொன்னால அது வந்து மேலே போயிட்டு இன்னும் மேலே போயிட்டு என்னாச்சும் யார் தள்ளி விட்டானா ஸ்பீடாக ஓடி வந்து கண்ணுத்துல குத்தி அப்படி எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு கருப்புசாமி ஊருன்னு. அவ்வளோதான். ஓகேடா.